ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த டேல அல்கெமி சுப்ரீம் எபிசோட் 4 பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட ப்ரீவியஸ் எபிசோடெலாம் நீங்கள் பார்க்காம வந்தீங்கன்னா நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணிட்டு வந்துடுங்க. மறக்காமல் எல்லாருமே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு பாருங்கள். போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஹீரோனோட ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு காட்டுக்குள்ளே வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு 3 பேர் வந்து சந்திப்பான். அதில் அந்த பெரியவருக்கு உடம்பு சரியில்லைன்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தோன்னே தெரிஞ்சுக்குவான். அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லும் போது அவரை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்போ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவான். இதோட தான் பார்த்தீங்கன்னா போன எபிசோட் வந்து முடிஞ்சிச்சு. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ அந்த பொண்ணோட ஃபயர் வந்து கடனாக கேட்டுக்கிட்டு இருக்கான் பில்லு செய்கிறதுக்கு. அந்த பொண்ணுக்குலாம் பயங்கர சாக்கு, நீங்கள் ஒரு அல்கெமிஸ்ட், நீங்கள் என்ன என்கிட்ட வந்து கடன் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, என்ன என்கிட்ட காமெடி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பயங்கர டென்ஷன் ஆகிடுது. ஹீரோ என்ன சொல்கிறேன்னா என்கிட்ட வந்து ஃபயர் இல்லை, நீங்கள் ஃபயர் கொடுக்கலாம் கண்டிப்பாக நான் பில் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த பெரிய ஒரு ஃபயரை கொடுக்க சொன்னோடனே அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த ஃபயரை கொடுத்துடுது. அப்போ ஹீரோ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதே, நான் பில்லரை ஃபைன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். அப்போ அந்த பொண்ணு என்ன கேட்டுக்கிட்டு இருக்குன்னா தாத்தா 3rd லெவல் அல்கெமிஸ்ட் இந்த ஊர்லேயே ஒருத்தர் தான் இருக்குது, அவரோட இந்த பையன் வந்து நல்லா செய்வான், நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு சொல்லும் போது அந்த பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த உலகம் ரொம்ப பெருசு, இதில் நிறைய திறமைசாலிங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவருக்கு வந்து ஹீரோவோட ஃபேஸை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சான். அதனால ஹீரோ பற்றி பயங்கரமாக வந்து புகழ்ந்துக்கிட்டு இருக்காருங்க. ஹீரோ லிங்கர் அவரை வச்சு அங்கே இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ட்டையுமே வந்து பவர்ஃபுல்லாக வந்து மாற்றிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஸ்பிரிச்சுவல் பவர் யூஸ் பண்ணி அப்படியே ஒரு சின்ன ஃபர்னஸரை வச்சு அப்படியே ரிஃபைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கெல்லாம் பயங்கர ஷாக்கு. இவர் ஸ்பிரிச்சுவல் பவர்லேயே ஃபர்னஸரை வச்சு ரிஃபைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ரிஃபைன் பண்ணும்போது கரெக்டாக வந்து ஃபயரை கண்ட்ரோல் பண்ணும், நிறைய ஃபயர் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் கரெக்டாக இல்லைனா அது எல்லாமே வேஸ்ட்டாக போயிருமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்குங்க. ஹீரோ பண்ணுற அந்த டெக்னிக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அசால்ட்டாகவே அதெல்லாம் வந்து அங்கே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி கொஞ்ச நேரத்தில் ஹீரோ அந்த இடத்துல பில்லுமே வந்து பண்ணி முடிச்சாரா. மொத்தம் 3 பில்லு பார்த்தீங்கன்னா ஹீரோ பண்ணிட்டு இருக்கான். அதில் ஒரு பில் தானே அவங்களுக்கு தேவை, ஒன்று மட்டும் அவங்களுக்கு கொடுத்தோடனே அந்த பெரியவர் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன், சரி இது சாப்பிட்டு எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவரு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றாரு. அது சாப்பிட்டோன்னே அவர் ஃபுல்லாக ஹீல் ஆகிடுறாரு. அப்போ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கோம், நான் அந்த மாதிரி தப்பாக நடந்துக்கிட்டு நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட வந்து 1 லட்சம் கோல்டு காயின் வந்து அந்த பொண்ணு கொடுக்கும், அதாவது ஒரு டோக்கன் மூலமாக வந்து கொடுக்கும். ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை வாங்கி வச்சுக்குவான். அதுக்கப்புறம் ஹீரோ அப்படியே வந்து சரி ஓகே எல்லாமே முடிஞ்சிருச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புவோம். அப்போ வந்து ஹீரோட பேரை கேட்பாங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா பேரை சொல்லாமலே வந்து போயிடுவான். அப்படியே ஹீரோ பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே தாங்க வந்திருக்கான். ஹீரோ எதுக்காக அங்கே வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய கடைக்குள்ள வந்து போகிறான். ஹீரோக்கு வந்து நிறைய பொருட்கள் வந்து தேவையான அதை வாங்குறதுக்கு தான் போயிருக்கான். அப்போ அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு வந்து என்ன கேட்டுக்கிட்டு இருக்குன்னா உங்களுக்கு என்ன வாங்க வந்திருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஹீரோ என்ன சொல்கிறேன்னா வாங்க வேண்டிய பொருள்லாம் வந்து சொல்கிறேன். உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா அப்படின்னா நிறைய காசு செலவாகுமே அப்படின்னு சொல்லுது. ஹீரோ என்ன சொல்கிறேன்னா காசை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து நம்ம மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கு. மேலே எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயே வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் கேட்ட பொருள்லாம் வந்து இன்னும் கொண்டாந்து எடுத்துகிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே வெயிட் பண்ண சொல்லுது. அதுக்கப்புறம் ஹீரோ அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ கேட்ட பொருள்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு மொத்தம் இவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த டோக்கன் எடுத்து கொடுப்பாங்க. அந்த டோக்கனை பார்த்தோன்னே அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா நீங்கள் விஐபி கஸ்டமராக உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. டிஸ்கவுண்ட்னு ஹீரோவுக்கு பயங்கர ஹாப்பியாக போயிடுதுங்க. ஹீரோ பொருள்லாம் வாங்கிட்டு வெளியே வந்து நின்றுக்கிட்டு இருப்பானா. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கையிலேருந்து ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது, 6 மணிக்கு பார்ட்டி இருக்குது, நீ வந்து ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே போய் ஜாயின் பண்ணி விட்டுதான் அப்படின்னு சொல்லிட்டு 6 மணிக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த கடையில் வந்து போயிடுவான். ஹீரோ அந்த கடைக்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய சம்பவம். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து ஹீரோட கையை பிடிச்சிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல ஏதோ ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணோட பேர் பார்த்தீங்கன்னா கிரீனு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவர் வந்து என்னோட ஃபியான்சி, நான் இவரை தான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கானா அந்த பொண்ணு ஆக்டிங் தானே சொல்லி கூப்பிடுச்சு அப்படி சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒரு பெரிய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் 2 பேரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், அதுக்கப்புறம் வீட்டில் பேசி கல்யாணம் முடிவு பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் எனக்கு அவர் மேலே வந்து காதல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய உருட்டாங்க அவங்க உருட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட அவங்க சைலண்டாக என்ன சொல்கிறாங்கன்னா அந்த க்ரீன் கிட்ட எங்கள் ஃபேமிலியிலேருந்து வந்து விசாரிப்பாங்க, அதனால் ஆக்டிங் நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவனை ஆக்டிங் வந்து ஆரம்பிச்சிடறான். லைட்டாக பார்த்தீங்கன்னா தோல் மேலே வந்து கை போட்டுருவான். அப்படியே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அவனை பிடிச்சி கில்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான் சரி உள்ளே போய் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே பேசலாமா அப்படின்னு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சரி போகலாம் அப்படின்னுடும். அந்த க்ரீன் பொண்ணு உள்ளே போனோட 2 பேரும் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க 2 பேருக்குள்ளேயும். அப்படியே 3 பேரும் சாப்பிட்றதுக்கு உட்காந்துருவாங்க. அந்த க்ரீன் பொண்ணு ஹீரோ கிட்ட என்ன கேட்டுக்கிட்டு இருக்குன்னா நீ இப்போ தானே வந்து அகாடமியில் வந்து அஃபிஷியல் ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்கும். ஹீரோவும் ஆமான்னு சொல்லுவான். எப்படி 2 பேரும் சைல்ட்ஹுட்லேருந்தே ஃப்ரெண்டாக நீங்கன்னு கேட்கும் போது ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா என்னோட தாத்தா ஒரு அல்கெமிஸ்ட், அவரோட தாத்தா ஒரு அல்கெமிஸ்ட், அதனால அப்படியே ஃப்ரெண்ட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த க்ரீன் பொண்ணோட தாத்தாவை பற்றி கேட்டால் அவருக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லைங்க, அவர் இன்னுமே வந்து கோமால தான் இருக்காங்கம்மா, எந்த ஒரு பில் மெடிசனுமே வந்து வேலை செய்ய மாட்டேதுன்னு அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும். அப்போ ஹீரோ அவனோட வேலையை அங்கே ஆரம்பிச்சிருவாங்க. என்கிட்ட ஒரு ஹீலிங் பில் இருக்கு உனக்கு வேணுமா அப்படி சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஹீலிங் பில் கொடுத்தா எங்கள் தாத்தாக்கு வந்து குணமாயிடும் அப்படின்னு, எனக்கு அந்த பில் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவோம். அப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன்னா சரி நீங்கள் விருப்பப்பட்டு நான் உங்ககிட்ட அதை சேல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டோன்னே ஹீரோயின் டென்ஷன் ஆகிறாங்க. அந்த
பொண்ணு எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீ என்னடா அந்த பொண்ணுகிட்டே காசு கொடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, ஏமா கொஞ்சம் ரெடி பண்ணும்போது அதிகமாக செலவாயிடுச்சுமா, அப்புறம் நான் எப்படி கொடுக்குறது, காசுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். 2 பேருக்குள்ளே இங்கே எந்த மாதிரி பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஹீரோ அந்த பில்லோட ரேட்டை சொன்னோடனே ஹீரோட காதை பிடிச்சி திருவ ஆரம்பிச்சுறாங்க. இந்த பில்லுக்கு போயிட்டு இவ்வளோ காசு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, நான் யாரையும் ஏமாத்தனே சொல்லிட்டு நினைக்க மாட்டேன், இந்த பில்லை எடுத்துகிட்டு போயிட்டு நீ உங்கள் தாத்தாவுக்கு வந்து கொடு, அவருக்கு சரியாச்சுன்னா அதுக்கப்புறம் நீ வந்து எனக்கு காசு கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ அவங்களுமே அந்த டீலுக்கு வந்து ஒத்துக்கிறாங்க. சரியாயிடுச்சுன்னா நான் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட காசு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பயங்கர காமெடி ஒன்று இருக்குங்க. சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து காசை தேடுவாங்க. அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா காசு இருக்காது. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஹீரோ பில்லை கட்ட சொல்கிறாங்க. ஹீரோ என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா மேலே கீழே முழிச்சிட்டு இருக்கா. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட சுத்தமாக காசு கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரீன் வந்து நான் பே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி இவங்க 2 பேருக்குள்ளே பிரச்சனை போகுது. டே காசு கொடுமா எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும் போது ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நான் வந்து எடுத்துன்னு வந்த காசெல்லாம் செலவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஹீரோயின் காசு எடுத்துகிட்டு வர பழக்கமே கிடையாதான். ஹீரோயின் கூட ஒரு பொண்ணு இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தான் காசு எடுத்துகிட்டு வருமா. அப்போ ஹீரோ மீட் பண்ண வரதெல்லாம் அந்த பொண்ணை வர வேணாம்னு சொல்லிட்டாங்களா. கிரீன் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து காசை பே பண்ணிட்டேன், நீங்கள் சீக்கிரமாக அங்கே வந்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் பார்த்தா ஹீரோ வந்து அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான். ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, அங்கே கொஞ்சம் அழுக்காக தான் இருக்கும், அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நீ என்கிட்ட எதை சொல்லணும்னு ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா, நீ நானும் கொஞ்சம் ஒன்றா தூங்குற மாதிரி ரெக்கார்ட் பண்ணி எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் அனுப்ப வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னோடனே ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, ஏமா நான் ரொம்ப டீசெண்டான ஆளுமா, நீ அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறேன். ஹீரோ எப்படி ஒத்துக்க வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் போட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்களே குறுக்குறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். எந்த அளவுக்குன்னு அவங்களே கேட்டுருவாங்க, ஏன்டா அப்படி பார்க்குற அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரதுக்கு போவான். அப்போ ஹீரோயின் அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அவன் என்கிட்ட ஏதாவது தப்பாக நடந்துக்க பார்த்தானா நீ அவன் கை காலெல்லாம் உடச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுவான். அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடியுது. எனக்கு தெரிஞ்ச அடுத்த எபிசோடில் பெருசாக ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதனால் எல்லாருமே மறக்காமல் வந்து பார்த்துருங்க. கண்டிப்பாக வந்தாலுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சொல்லிட்டு நம்புகிறேன். அப்படியே மறக்காமல் இந்த வீடியோக்கு எல்லாரும் ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்கள் யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைபே கொஞ்சம் தட்டி விட்டுட்டு பாருங்கள். கொஞ்சம் பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனுமே கொஞ்சம் ஆளில் போட்டு வச்சுக்கிங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோமே உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கேஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.